ஒரு பெரிய பசுமையான காட்டில் பல விலங்குகள் அமைதியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் ஒரு பெரிய யானை இருந்தது. அதன் பெயர் அருள். அருள் மிகவும் நல்ல மனசு கொண்ட யானை. அது தினமும் காட்டில் சுற்றி நடந்து எல்லா விலங்குகளுக்கும் உதவி செய்வது வழக்கம். ஒரு நாள் காலை அருள் ஆற்றங்கரையில நடந்து போய்க் கொண்டிருந்தது. அப்போது அது பாதையில் ஒரு சின்ன இளஞ்சிவப்பு மலரை பார்த்தது. அந்த மலர் மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் அது மிகவும் சிறியது. அருள் அந்த மலரின் அருகே நின்று அதை கவனமாக பார்த்தது. அப்போது அந்த மலர் மெதுவாக சொன்னது, யானை அண்ணா, தயவு செய்து என்னை மிதிக்காதீர்கள். நான் இன்னும் வளர வேண்டியிருக்கிறது. அதை கேட்ட யானை உடனே தனது கால்களை கவனமாக எடுத்து வைத்தது. அது அந்த மலரை பாதுகாப்பாக விட்டுவிட்டு மெதுவாக அங்கிருந்து சென்றது. சில நாட்கள் கழித்து அந்த காட்டில் பெரிய மழை பெய்தது. காற்று பலமாக வீசியது. பல மரங்களும் கிளைகளும் கீழே விழுந்தன. அருள் அந்த வழியில் நடந்து கொண்டிருந்தபோது திடீரென ஒரு பெரிய மரக்கிளை கீழே விழுந்து அதன் பாதையை மறைத்தது. அந்த நேரத்தில் அந்த சின்ன மலர் காற்றில் ஆடியபடி அருளிடம் சொன்னது, யானை அண்ணா, இந்த பாதையில் போகாதீர்கள். முன்னால் நிலம் சரிந்திருக்கிறது. அதை கேட்ட அருள் வேறு பாதையை எடுத்தது. சிறிது தூரம் சென்றபோது அது உணர்ந்தது, அந்த வழியில் சென்றிருந்தால் அது ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்திருக்கும். அருள் திரும்பி அந்த சின்ன மலரை பார்த்து, நான் உன்னை காப்பாற்றினேன், இன்று நீ என்னை காப்பாற்றினாய் என்று அது மகிழ்ச்சியாக சொன்னது. அந்த நாள் முதல் அருள் அந்த மலரின் அருகே வரும்போது எப்போதும் அதை பார்த்து புன்னகைத்துக் கொண்டு செல்லும். நீதி: சின்ன உயிரையும் மதித்தால் அது ஒரு நாள் நமக்கு நல்லதையே திருப்பித் தரும்.